நம்ம தினமும் எடுத்துக்கிற உணவில் எல்லா விதமான சத்துக்களும் இருக்கணும். அதாவது வைட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், எல்லாம் அதோடைய தேவையின் அளவில் நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும். ஒரு சில பேர்த்தினால தன்னோட உணவு முறையில் இந்த மாதிரி ரொம்ப கவனித்து எல்லா விதமான சத்துக்களும் வருதான்னு பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் எல்லா விதமான சத்துக்களும் அந்த ஒரே மாத்திரையின் மூலமாக உடம்புக்குள்ளே போயிடுது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும், அதாவது நெகட்டிவான மைண்ட் செட் வருது, எல்லா விஷயத்துலையும் நமக்கு எதிர்மறையான ஒரு செயல்கள் நடக்கிறது, எங்கே போனாலும் அதில் ஒரு தோல்வி வருது, இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் அங்கங்கே நிறைய தப்புகள் இருக்குது, ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு விஷயம் தான் நன்றி எழுதுறது. உடல் நலமாக இருக்கட்டும், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், உறவு முறைகளாக இருக்கட்டும், எங்கெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பார்க்குறீங்களோ லைஃப்பில், அதாவது ஒருத்தர் கூட உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை பர்டிகுலர் ஜாபில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்துக்கிற முயற்சிகளில் சின்ன சின்ன தோல்விகள் வரலாம், சில பேர்த்து கூட பேசும்போது மட்டும் உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம். அந்த மாதிரி சில புரிஞ்சுக்க முடியாத சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கும். அது ஏன் நம்ம எண்ணங்கள் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் எங்கே இருக்குன்னு தேடி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்காக, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக நீங்கள் தனித்தனியான ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். அப்படின்னா நீங்கள் தினமும் எழுதுகிற அந்த காலை நேரத்தில் எழுதுகிற நன்றி மட்டும்தான். அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறது தான் நன்றி எழுதுகிற பயிற்சி. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ப்ராப்ளம் போய் ஸ்கிரிப்டிங் பண்ண முடியாது, ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கு போய் விசுலேஷன் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிற விஷயங்களை இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸில் வச்சுக்கணும். சின்ன சின்ன தேவைகளை நன்றியிலையும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்லையும் மட்டுமே செஞ்சிட முடியும். அப்போது ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழுதுகிற நன்றிகளுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், காலையில் எழுத முடியல, ஸோ ஒரு 10 மணிக்கு மேலே எழுதலாம், இல்லை மத்தியானத்துக்கு மேலே எழுதிக்கலாம், இல்லை இன்றைக்கி ஏதோ ஒரு நாளில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நன்றியை தள்ளி போகிறத பார்க்குறேன். இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா, காலையில் எந்திரிக்கும் போது நம்ம எண்ணங்களில் என்ன மாதிரி பேட்டர்னை வச்சுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம ஒரு நாள் முழுக்க தொடர போகிறோம். அப்போது நீங்கள் எந்திரிச்ச உடனே எழுதுகிற நன்றிகளால் மட்டும்தான் உங்கள் திங்கிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். என்றைக்குமே மார்னிங் ரொட்டீன், அதாவது நன்றி எழுதுறது மட்டும் கிடையாது, ஒரு வேளை நீங்கள் யோகா பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது எண்ணங்கள் சார்ந்த விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மார்னிங் ரொட்டீனை என்றைக்கும் பிரேக் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் டேயில் நீங்கள் என்ன மாதிரியான எண்ணங்கள் உருவாக்குறீங்களோ அதை கொண்டு தான் அந்த நாள் முழுக்க நீங்கள் செயல்படுவீங்க. ஸோ நன்றின்றது ஒரு மல்டிவிட்டமின் டேப்லெட் மாதிரி. மார்னிங்கில் நீங்கள் முதல்ல அதை எடுத்துக்கிட்டிங்கனாவே லைஃப்பில் அன்றைக்கி வர்ற 90-95% விஷயங்களில் உங்களுக்கு கஷ்டங்கள் வராது, குழப்பங்கள் வராது. ரெண்டாவது விஷயம், நன்றி எழுதும்போது எப்பவுமே ஃபோக்கஸ் ஆன் எவ்ரிதிங், அதாவது இது அதுன்னு இல்லாமல் லைஃபோட எல்லா விஷயங்களுக்கும் எழுதணும். எப்பவுமே நம்ம என்ன தப்பு பண்ணுவோன்னா, நமக்கு என்ன பிரச்சனைகள் நடக்குதோ அதுக்கு மட்டும் நன்றி எழுதுறது, நமக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதுக்கு மட்டும் சில ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்படி இல்லாமல் லைஃபோட எல்லா விதமான தேவைகளுக்கும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்ப்ளீட்னஸ், அதாவது சந்தோஷமான வாழ்க்கைக்கு தேவையானது என்ன எல்லாமே தான். இன்றைக்கி பணத்தை நோக்கி ஓடுறோன்னா ஹெல்த்தை மறந்துடுவோம், நாளைக்கு ஹெல்த்தில் பிரச்சனையாகவும் அங்கே பார்க்க போயிடுவோம், அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் அங்கே பார்க்க போயிடும். அப்படி கிடையாது. ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர்னு லைஃபோட எல்லாமே ஒரே பேலன்ஸில் மேலே கொண்டு வரணும். அதுக்கு இந்த ஈர்ப்பு விதி கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அப்போது நீங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணும்போது எல்லா விதமான தேவைகளையும் எல்லா ப்ராக்டிஸ்லையும் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். உங்களோட இம்பார்ட்டன்ட் கோல்ஸை ஸ்கிரிப்டிங்லையும் விசுவலைசேஷன்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். நன்றி எழுதுறதுல இன்னொரு முக்கியமான ரிசல்ட், அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், எனக்கு நன்றி எழுதுனா இந்த பெனிஃபிட் கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்குன்னா, உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையுமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ உங்ககிட்ட நான் நெகட்டிவாக நினைக்காதீங்க, எல்லா நேரமும் பாசிட்டிவாக பேசுங்க, நான் சொன்னால் உங்களால் அது முடியாது. ஆனால் நன்றி எழுதி ஒரு 2 மாதம் தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதை பேசினாலும் உங்ககிட்ட இருந்து நெகட்டிவ் வராது. எவ்வளோ ஒரு வர்ஸ்டான சுச்சுவேஷன்லேயும் உங்கள் மைண்ட் செட் உங்களுக்கான சரியான முடிவுகளை மட்டும்தான் கொடுக்கும், பதட்டத்தையும் பயத்தையும் கொடுக்காது. என்ன காரணம்னா, நீங்கள் நன்றி எழுத எழுத உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை கவனிக்க போயிடுறீங்க, குறைகளையும் பிரச்சனைகளையும் மறந்துடுறீங்க. அப்போ இந்த நெகட்டிவ் சைடை திங்க் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஆற்றல் உங்ககிட்ட இருந்து முழுசாக அழிஞ்சிக்கிட்டு வரும். நன்றி எழுதுகிற ப்ராக்டிஸ் நீங்கள் ஒரு 2 மாதம் 3 மாதம் தாண்டிட்டிங்கன்னா உங்களால் நல்லதை தவிர மற்ற விஷயங்களை பார்க்குறதுக்கு உண்டான எண்ணமே இருக்காது உங்ககிட்ட. நம்ம சென்சஸ் நம்ம கொடுக்குற அந்த ஒரு ஃபோர்ஸில் தான் ஒர்க் ஆகுது, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் கடைசி 2 மாதம் 3 மாதத்தில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே நல்லதை கவனிக்கிறதும் நன்றியை தேடி எழுதுறதும் உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறதுமா இருக்கும்போது, அதை நீங்கள் கான்ஷியஸாக பண்ணும்போது அது உங்கள் வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாக மாறிடுது. உங்களால் தப்பான விஷயங்களை தேடி எடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ நன்றின்றது உங்களுடைய எண்ணங்கள் மேலே ஒரு பெரிய கண்ட்ரோல் உங்ககிட்ட கொடுத்துரும். உண்மையில் நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் உங்களை அறியாமையே நீங்கள் தேவையில்லாத விஷயங்களையும்
தேவையில்லாத கஷ்டங்களை பற்றியும் பேசவே மாட்டீங்க. ஏன் ஒவ்வொரு தடவையும் கிராட்டிடியூட் பற்றி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி எங்கிட்ட எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தாலுமே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் பார்த்தீங்கன்னா நன்றி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் இங்கே சொல்யூஷன் வேணும்னு தேடுறீங்க இல்லையா? எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஆரம்பக்கட்ட சொல்யூஷன் அப்படின்னா நீங்கள் நன்றி எழுதினா மட்டும்தான் முடியும். நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும் நன்றி அடையாளமாக வச்சு தான் நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஸோ நீங்கள் பை டிஃபால்ட் நீங்கள் யாராக வேணா இருங்க, என்ன பிரச்சனை வேணால் லைஃப்பில் இருக்கட்டும், என்ன தேவைகள் வேணால் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தினமும் காலையில் முதல் அரை மணி நேரத்தை எடுத்துக்கிட்டு அங்கே நீங்கள் நன்றி எழுத ஆரம்பிக்கிறது தான். நன்றி எழுதுறதை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி ஐடியா இல்லைன்னா அதனுடைய வீடியோஸ் நான் கீழே லிங்க் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வெப் சீரிஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும், பார்த்துட்டு உடனே நன்றி எழுத ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் முதல்ல இந்த ப்ராக்டிஸை சொல்லிக் கொடுங்க. இது நீங்கள் முழுமையாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிக்குள்ளே வரக்கு எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட பேசிக்காக நன்றி எழுத மட்டும் சொல்லி கொடுத்தீங்கன்னாவே போதும். நன்றி.